மகளை வேண்டும் ஐயோ ஆமையோ நல்ல விளையாட விளையாட எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் பகவானே பகவானே குழந்தை வாரோ எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் பகவானே 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 ஈரையில் 14 படியிலக்க போறீங்க. இந்த கைலாச வாசல்ல எனக்கு ஒரு குழந்தை வர வேணும்னு கேட்டா, குழந்தை வர வேணுமா? ஏ பார்வதி, எனக்கு தான் ஏற்கனவே இந்த பிள்ளைய கொடுத்துருக்கணும்மா. நீங்க ஆனை போல ஒன்று கொடுத்துருக்கீங்க, அழகா ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஆனா 2 பிள்ளைய வச்சு என்னையா பிரயோஜனம்? இந்த பிள்ளைய வச்சு எந்த பிரயோஜனம் கிடையாது. அதாவது 3 வாரம் கொண்ட ஆதி மூலம் தாயை போல பெண்ணுக்கு சந்தைக்கு சந்தை வரும். சந்தை விநாயகனா போய் உட்கார்ந்துருக்கான். அவன் வச்சு இந்த பிரயோஜனம் இல்லை. இந்த இளைய மகன் வடிவேல இருக்கான் பாருங்க, அவன் என்ன செய்தான்? கல்வி உணர்ந்தியோட முன்னிறங்கிடமெல்லாம் குமரபெருமாளாக ஆட்சி அளிக்கான். இந்த பிள்ளை வச்சு என்னையா பிரயோஜனம்? 2 பிள்ளைகளும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால எனக்கு இன்னொரு குழந்தை வேணும். குழந்தை வேணும் கேட்கிய, என்ன பிள்ளை வேணும்? ஐயா, ஜான் பிள்ளையானாலும் ஆம்பளை பிள்ளை தான் எனக்கு வேணும். ஏமா, ஜான் பிள்ளையானாலும் ஆம்பளை பிள்ளை வேணுமா? ஏன் பகவானே, ஜான் பிள்ளையான ஆம்பளை பிள்ளை தான். அந்த ஆண் குழந்தையும் எனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வேணும் தெரியுமா? ஐயா பகவானே, எனக்கு ஆகனில்ல ஆகனில்ல குழந்தையது. அங்கே ஆண் குழந்தை வேண்டும் ஐயோ.
இல்லாத ஆம்பளை பிள்ளை புருஷன் இல்லாத பிள்ளை ஐயா பகவானே ஆளன் இல்லாத குழந்தை அது எதே நாளைக்குள்ள எனக்கு வேணும்னா 7 நாளுக்குள்ள ஒரு குழந்தை கிடைக்குமா அதான் நான் கேட்க இப்போ பிறகுலாம் நீ சொன்ன மாதிரி அதானே அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னா 300 நாள் 10 மாசம் சுமந்தால்தான் ஒரு குழந்தை பிறக்க முடியும் 7 நாளைக்குள்ள எப்படி குழந்தை கிடைக்கும் அதாவது பாரு அவன் இருக்கிறாரு தெரியுமா 7 நாளுக்குள்ள புள்ள வேணும்னா நாம சொல்லக்கூடிய வேலையில அப்படி ஒரு குழந்தை இந்த கைலாசத்துல உங்களுக்கு எதோ வேணுமா வரும் வரும் நடுக்க வந்த நம்ம கூட எதோ வரும் அதனால என்ன தெரியுமா நம்மளே ஒரு குழந்தை இதனால் இது வரைக்கும் கைலாச வதுவை யாருக்குமே கொடுத்தது இல்லையே இது ஒரு குழந்தை கேட்ட எப்படி கொடுக்க முடியும் அவன் வாழ்ந்தால் வாழ்வதி பகவானே ஏன் என்ற நாளின் புள்ள ஆளன் இல்லாத புள்ள எனக்கு வேணும்னா ஏமா ஒரு கணவன் இருந்து 10 மாசம் பெற்று சுமந்து படுக்கிற பிள்ளையே மூணாருக்கு குருடாருக்கு செவடாருக்கு நொண்டியாருக்கு மூளை வளர்ச்சி இல்லாம பிறந்துருது புருஷன் இருந்து பிள்ளையே அப்படி இருக்கு புருஷன் இல்லாம வைக்கிறதா பிள்ளை எப்படி இருக்கும் அப்படி ஒரு பிள்ளை உனக்கு கொடுக்க முடியாதுமா அப்படியா பகவானே எனக்கு அந்த குழந்தைதான் வேணும்னா ஆமா அப்ப அதோடு நாம வெறுமையோட ஆதரித்து செல்ல சீமான் யார் என்று கேட்டால் அத்தார் பகவான் பார்வதி ஆளன் இல்லாத குழந்தை ஆண் குழந்தை வரமா கேட்கிறியே அந்த ஆண் குழந்தை வரத்து ஒரு பெண் குழந்தை வரமா கேளேன் பெண் குழந்தை வரமா கேட்ட உனக்கு பெருமைகள் வந்து சேரும் ஆண் குழந்தை கேட்டேன்னு வச்சுக்கோ ஆமா அவன் கோலப்பட்டு போவேன் ஆம்பளை பிள்ளை வேண்டவே வேண்டாம் ஆமா உனக்கு பொட்டை பிள்ளை கேட்டா பெருமையில வந்து சேரும் ஆம்பளை பிள்ளை வேண்டாம்டா பகவானே அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது எனக்கு ஆம்பளை பிள்ளைதான் வேணுமையா அப்படின்னா எவ்வளவு சொன்னாரு பார்வதி கேட்டாளா ஏய் பார்வதி ஆளன் இல்லாத ஆண் குழந்தை உனக்கு தந்தீனையான நாளைக்கு ஒரு காலத்துல உனக்கு அடங்க மாட்டான் எனக்கு அடங்க மாட்டான் பல புள்ள ஆம்பளை புள்ளனாலே தாய்க்கு அடங்காது தகப்பனுக்கு அடங்காது அந்த 3வது ஆம்பளை புள்ளன்னு வச்சுக்கோ பேச்ச கேட்க மாட்டான் ஒருபடியா ஆமா உனக்கு ஆம்பளை புள்ள 3வது ஆம்பளை புள்ள வேண்டாம் சொன்னா கேட்டாரா கேட்க மாட்டாங்களா அதே மாதிரி 4வது ஆம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோங்க யோகம் தான் ஆமா 3வது வந்து பொட்டை புள்ள வந்து யோகம் 3வது பொட்டை புள்ள வந்தா யோகம் இப்ப நாமளாம் 3வது பொண்ணு தான் 3வது பொண்ணு முத்தமெல்லாம் பொண்ணுப்பாங்க ஆமா இப்ப பொண்ணாதான் இருக்கு எங்க பொண்ணா இருக்கு ஆமா கேட்டால அதெல்லாம் கிடையாது ஏன்னா கட்டாயம் ஆளன் இல்லாத ஆண் குழந்தை வேணும் அப்படி வேணும் சொல்லக்கூடிய வேலையில ஆண்டவனாக வண்டபகவா அந்த 2 நரிபறக்கு கோபம் கொண்டு ஆங்கார கோபத்தை கொண்டு ஆண்டவன் பகவா ஆயன் தங்கை பார்வதி இடத்துல பார்வதி மாயா
நாளைக்கு ஒரு காலத்துல மாயானம் போவா சுடுகாடு போவா கண்ணுக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் ஏ பார்வதி எனக்கு உதவ மாட்டான் எனக்கு உதவ மாட்டான் கைகளுக்கெல்லாம் ராஜாடி ஆகிடுவான் அந்த புள்ள உனக்கு வேண்டாம் அப்படின்னா பகவானே அந்த புள்ள உதவினாலும் சரி உதவ போனாலும் சரி எங்க போனாலும் சரி எங்க இருந்தாலும் அவன் கண்ணுக்கு அடங்கினாலும் கை இருந்தாலும் சரி எனக்கு அந்த புள்ளதான் வேணும் அதனால அந்த குழந்தைதான் எனக்கு வேணும் வேணும்னா அப்படி இருக்கக்கூடிய வேலையில எவ்வளவோ பகவான் சொன்னாரு அது கேட்டால கேட்க மாட்டான் ஆங்கார ஓங்காரமா ஆண்டவன் பகவான் நினைக்கிறாரு இவ்வளவு சொல்லி இந்த பார்வதி கேட்கலையே இதான் வேணும்னு அடம் பிடிக்கிறாள் என் ஆண்டவனாக விட்ட பகவான் ரெண்டு நெறிவரைக்கு கோபம் கொண்டு ஆங்கார கோபத்தை கொண்டு ஆண்டவன் பகவான் நெறிவர வேண்டுமான கைலாச வாசலில் வடக்கு கொண்ட வாசலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் மழை
ஆடலிலா சவாரி மனுரே காமணி சத்தியார பார்வதியே ஓடிவானயம் பார்வதியோ ஆயிரங்கால் மண்டபத்தில் பகவான் பார்வதிக்கு தெரியாமல் கைலாசத்தில கொண்டு வந்து பிறகாலே வேலையில் கொடுத்தவர் ஆயிரங்கால் மண்டபத்துல விளக்கு அணி அணியா எரியும் 300 விளக்கு முழுமுடனே எரியும் 32ஆம் தூணில தூண்டாத மணி விளக்கு உணர வேண்டிய எரியும் உணர் விளக்கு முன்னாலே முந்தான ஏந்தி நின்ற யானை மன்னனில்லா உழந்த உனக்கு மணி குழந்தை கிடைக்கும் அப்படி சொன்னது ஒரு வேலையில்